ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தம் பத்தலையே. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் யாரு தெரியுமா? நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன சொல்லுவாங்க? நல்ல கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்களேன். அல்லேலூயா கூட்டத்தார். ஹல்லேலூயா. இங்கவும் அல்லேலூயா தான். பரலோகம் போயும் 24 மணி நேரமும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா என்று அவருடைய நாமத்தை நாம் பிரஸ்தாபப்படுத்த போகிறோம், துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த 9 மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மளை நடத்தி வந்திருக்கிறார். இந்த புதிய மாதத்தை எத்தனையோ பேர் காணாம, நேற்று இருந்தவங்க கூட இன்னைக்கு இல்லாமல் இந்த நாளை அவர்கள் பார்க்க முடியாதபடிக்கு பல கனவோட, பல எதிர்பார்ப்போடு இந்த நாளை எப்படியாவது நம்ம காணணும், பல திட்டங்களோடு அவங்க இந்த நாளில் முழிக்கணும்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு அவங்க முழிக்க முடியாமல் எத்தனையோ பேர் மரிச்சு போயிருக்கிறாங்க. உங்களுக்கும் எனக்கும் தகுதி இல்லாத எங்களை, தகுதி இல்லாத நம்மளை தகுதிப்படுத்தி இன்னைக்கு அவருடைய சமூகத்தில், இந்த ஆலயத்தில் அவரை துதிப்பதற்கு ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் அன்போடு அழைத்த பாஸ்டர் ஜீவா அவர்களுக்கும், அவருடைய குடும்பத்தாருக்கும், இந்த சபைக்கும், அவருடைய போதகர் உடன் ஊழியர் அவர்களுக்கும், சபை மக்கள் உங்கள் அனைவருக்கும், இந்த ஊழியத்தை உலகம் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கிற அவருடைய பங்காளர் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் எங்களுடைய திருச்சபையின் சார்பாக, காட் ஆஃப் ஹோப் திருச்சபையின் சார்பாக, எங்களுடைய போதகரின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கொஞ்ச நேரம் கண்ணை மூடி நம்ம ஆண்டவர் ஆராதிக்க போறோம். அப்படியே நம்ம எழுந்து நின்று மனதையும் தேவாதி உங்க சிந்தனையும் உங்களுடைய இருதயத்தையும் தேவனுக்கு நேராக வேற எதையும் சிந்திக்காதீங்க. கடந்த நாட்கள் முழுவதும் ஆண்டவர் என்னை எப்படி நடத்தினார், எப்படி போஷித்தார், எப்படி என்னை பராமரித்தார், என் தேவைகளை எப்படி சந்தித்தார், இக்கட்டான சூழ்நிலைகளை ஆண்டவர் என்னை எப்படி நடத்தி வந்தார். பாதைகள் எனக்கு தெரியல, ஓ வழி எனக்கு தெரியல, ஆனா என் பாதை காட்டுகிற என் தேவன் ஹல்லேலூயா என்னை நடத்தி வந்திருக்கிறார், என்னை சுமந்து வந்திருக்கிறார், என்னை போஷித்து வந்திருக்கிறார், என் தேவையை சந்திச்சிருக்கிறார். கண்ணை மூடி அப்படியே அப்பாவை நன்றி சொல்லுவோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாய்களை திறந்து ஸ்தோத்திர பலிகளை எடுப்போமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திர பலி இடுகிறவனே, என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதம் கூறுவது போல எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திர பலிகளை இடுவோமா. ஆண்டவரே, நீ செய்த நன்மைகளை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் கடந்து வந்த பாதைகளை நாங்கள் திரும்பி பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. 9 மாதம் முழுவதும் நீர் அற்புதமா எங்களை நடத்தினீர். எங்கள் தேவைகளை சந்திக்கிற தெய்வமே, உமக்கு நாங்கள் ஸ்தோத்திர பலிகளை இடுகிறோம். ஓ கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவீர்களே, ஆனால் எப்படி செலுத்த வேண்டுமா? மனதார மனப்பூர்வமாய் அதை செலுத்துவீராக என்று வேதம் சொல்வது போல வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் எப்படி கூறுகிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்துவீர்களே, ஆனால் மனப்பூர்வமாய் அதை செலுத்துவீர்கள் என்று. ஓ நீங்கள் மனதார, முழு மனதாய், ஓ முழு மனதாய் எல்லாரும் வாய்களை திறந்து உங்களுடைய சத்தத்தை தேவன் கேட்கட்டும், உங்களுடைய சத்தத்தை தேவன் கேட்கட்டும். எல்லாரும் வாய்களை திறந்து அவருடைய கிருபைகளை எண்ணி, தெய்வமே நீ செய்து கடந்து வந்த பாதைகள், ஓ நீ நடத்தினதை நாங்கள் நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஓ கிருபை, 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 உடைய கிருபையை நாங்கள் நினைத்து நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. அவ்வளவுதான் அவங்க சத்தம், அவ்வளவுதான். எல்லாரும் 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 சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. கிருபைக்காக நன்றி ஆண்டவரே, உடைய கிருபைக்காக நன்றி அப்பா. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி
அல்லேலூயா என்றார் பறிப்போம். தேவ கிருபை என்றும் எல்லாரும் வாய்களை திறந்து பாடுவோம். அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர்தான் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர்தான் நம்மை சொல்லுவோம் காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சத்தத்தை உயர்த்தி சொல்வோமா? நீங்க நல்லவர், நல்லவர் ஆண்டவரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் அவர் நல்லவர். முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நமக்கு முன்னே சென்று அவர் தடைகளை நீக்கி போடுகிறவராய் இருக்கிறார். அந்த தேவனை நாம் துதித்து பாடுவோம். என்றும் உள்ளது தேவ கிருபை, தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். எல்லாரும் சேர்ந்து இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு. அதிகாலை அதிகாலை காலை வழியிலே தெய்வமே உமக்கு நாங்கள் ஸ்தோத்திர பலிகளை எடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே முழு மனதாய் இந்த 10வது மாதத்திலே ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம். எங்கள் பலியை நீர் பிரியப்படுவீராக. உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு. எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்து நடத்தி வந்ததை நாங்கள் நினைவு கூறுகிறோம். இதுவரை எங்களுக்கு உதவி நீர் அல்லவா. உமக்கு மனதார நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதுவரை உதவி செய்தே. எபினேசர் எபினேசர் அதிகாலை அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுடைய பிள்ளைகளுடைய துதியை நீங்கள் கேளுங்கப்பா. உண்மையாயுமே துதிக்கிறார்கள் அல்லவா. அவருடைய துதியை நீங்கள் அசைவாடுங்கப்பா. உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா. எல் ஷடாய் எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. அவர் வல்லமை உள்ள தெய்வமாக இருக்கிறார். அந்த தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். எல்லாம் வல்லவரே.
எல்லாம் வல்லவரே, வல்லமை உள்ள தெய்வமே, எல்லாரும் சேர்ந்து அதிகாலை ஸ்தோத்திர பலி உமக்கு ஆண்டவரே, உங்களுக்கு ஆராதனை ஸ்தோத்திரம், எங்க ஆராதனை உங்களுக்கு ஒருவருக்கு தான். எங்களை வாழ வைத்த தேவன், எங்களுக்கு ஸ்தோத்திர பலி, எங்களை ரட்சித்த தேவன், எங்களை வீடு பேர் பிடித்த தேவன், எங்களை அபிஷேகித்தவர், ஓ ஜாதி கொண்டு எங்களை வேர் பிடித்து, ஓ எங்களை அழகாய் நடத்துகிற தேவன். அப்பா உங்களுக்கு நடத்தி வரும் உங்களுக்கு எங்களை நடத்துகிறீங்களே. எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே, எல்ரோயி 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 என்னை காண்பவரே, என்னை காண்பவரே. அவர்களை காண்கிற தெய்வமாயிருக்கிறார். அவர்தான் நமக்கு எல்ரோயி ஆயிருக்கிறார். என்னை காண்பவரே, எல்ரோயி எல்ரோயி. அதிகாலை அதிகாலை ஸ்தோத்திர பலி. ஐயா அப்பா, அவரை துதிக்கிறதுக்கு சோர்ந்து போகாதீங்க அப்பா, உற்சாகமாய் துதிங்க. ஸ்தோத்திர பலி, துதிங்க துதிங்க. துதிக்கும் பொழுது துதிக்கும் பொழுது விடுதலை, துதிக்கும் பொழுது அற்புதம், ஸ்தோத்திர பலி, உள்ளத்துல தேவ சமாதானம். துதிக்கும் பொழுது உங்க வீடுகளிலே தேவ சமாதானம். ஓ ராபா ராபா ராபா. துதிக்க துதிக்க துதிக்க. போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகா. ஒரு விடுதலையோடு நீ சோர்ந்து சோர்ந்து போகாதே. சோர்ந்து போய் நீங்க அமர்ந்து கொண்டிருக்கீங்களா? ஆண்டவர்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே என் மகளே, பிரச்சனையா இருக்கிறதோ, பாடாய் காணப்படுகிறதோ, இயேசுவின் நாமத்தினால ஓய் உங்க வாழ்க்கையில ஓ நீங்க சோர்வடைய செய்கிற காரியம் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளான மனிதன் காலுக்கு நான் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகா தெய்வமே நீ, சோர்ந்து கவலைகள் பாரங்கள் எல்லாவற்றையும் தேவன் சமூகத்திலே வைத்து விடுகிற நேரம் இது. விடுதலை அடைகிற நேரம் இது. ஓ சோர்ந்து ஒரு விடுதலையோடு ஆராதிப்போம். நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து சொல்லுமா நீ சோர்ந்து போகாதே. கிறிஸ்துவின் பொருட்டு, கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டார் பாக்கியம் நமக்கு. இந்த மாதம் நமக்கு பாக்கியம். நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே, நல்ல விடுதலையோடு போகாதே, கொடுங்க. சோர்ந்து போகாதே. கர்த்தர் உண்டு பண்ணினார். இது ஒரு அற்புதத்தின் நேரம், ஒரு அற்புதத்தை பெற்றுக் கொள்கிற நேரம். ஓ ராபா ஷகா தலா பாகா ராகா. ஓ ராகா பாபா. நுகங்கள் முறிய போகிறது, கட்டுகள் உடைய போகிறது. சாத்தானின் வல்லமைகள் ஓ உங்களுக்கு விரோதமாய் ஆராதனை உமக்கே, சதி ஆராதனை உமக்கே, இந்த மாதம் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எல்லாரும் சேர்ந்து ஆராதனை உமக்கே. எல்லாரும் வாய்களை திறந்து
சேர்ந்து சொல்லுமா, உமக்கே ஆராதனை, உமக்கே அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. எல்லாரும் வேற ஒண்ணும் இல்லப்பா, தேவனுக்கு நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை. எந்த பலவீன நேரங்களில், எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானே, இயேசு ராஜா என் பலனானே. நாங்கள் எதற்கும் பயமில்லையே, பயமில்லையே. ஓ என் தகப்பன் எங்களோடு கூட இருக்கும்போது நாங்கள் ஏன் பயப்பட வேண்டும்? பயமில்லையே. இயேசு ராஜா, இயேசு ராஜா என் பலனானே. சொல்லுங்க சொல்லுங்க, வாயில் அறிக்கையிடுவோமா, அவர் நம்முடைய பலனாய் இருக்கிறார். ஓ இயேசு ராஜா என் பலனானே. ஜீசஸ் எதற்கும் பயமில்லையே. எல்லாரும் சேர்ந்து ஒரே குரலாய் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. தேவ மகிமை, தேவ மகிமை உங்க உள்ளங்களிலும் உங்க இல்லங்களிலும் தேவ மகிமை. இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். Receive in the name of Jesus. Receive in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே புகழ்ந்து பாடு. ராஜா நீ செய்த, ராஜா நீ செய்த, அவர் ஒவ்வொருவருக்கும் அவர் ஏராளமான நன்மைகளை தந்திருக்கிறார் அல்லவா? அந்த நன்மைகளை எண்ணி நீங்கள் துதிப்பீர்களா? ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவே. எல்லாரும் ராஜா நீ செய்த, ராஜா நீ செய்த வாழ்க்கையில் நீ செய்த நன்மைகளை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ராஜா 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 நீ செய்த முழு மனதோடு அப்பா, ஓ காரியாட்சிக்கு புறமாய் கிடந்த எங்களை ஓ ராஜா நீ செய்த நன்மைகளை, ஓ ராஜாதி ராஜாவாக இந்த வாயில் அறிக்கை செஞ்சிட்டே இருங்க. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவே. ஒரே குரலாய் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எல்லாரும் வாய்களை திறந்த அந்நிய பாஷையினால பேசி, பற்பல பாஷைகளை பேசி தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனுக்கு அவர் செய்த நன்மைகளை நினைத்து, ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. எங்கள் ராஜா செய்த நன்மை ஒவ்வொன்றாய் நாங்கள் எண்ணி 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 தகுதியே எங்களுக்கு வந்த பாதைகளை நினைத்து, எத்தனையோ மாதம் முழுவதும் அற்புதமாய் நீ நடத்துவதை நினைத்து, இந்த 1ஆம் தேதியிலே இந்த காலை வேளையிலே ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி முழு மனதாய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. துதித்திடுவே. ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி அப்பாவை நோக்கி பார்த்து, இந்த உலகத்துல என்ன காப்பதற்கு யாரும் இல்லை இல்லப்பா, என்ன காக்கிற தெய்வம் நீங்க ஒருவர் இருக்கிறீங்க. என் பிள்ளைகளை காக்கிற தெய்வம் நீங்க இருக்கீங்கப்பா.
என் குடும்பத்தை காக்குற தெய்வம் நீங்கப்பா. நீங்க தான் ஆண்டவரே. எங்க வேலையை, எங்க வியாபாரத்தை, ஊழியத்தை நடத்துறது நீங்க தான்ப்பா. எங்க ஊழியத்தை, குடும்பத்தை நடத்துறது நீங்க தான்ப்பா. என் எதிர்காலத்தை உம்முடைய கரத்துல நாங்கள் கொடுக்கிறோம் அப்பா. மகனே மகளே, நம்பிக்கை இல்லாம ஒருவேளை இந்த வந்திருக்கலாம், காலை வேளையில வந்திருக்கலாம். இந்த அக்டோபர் மாதத்தை நான் எப்படி கடப்பேன், இந்த அக்டோபர் மாதத்தை நான் எப்படி நடத்தி செல்லுவேன். நான் நம்பினவங்க எல்லாம் என்னை கைவிட்டாங்க, நான் நம்பினவங்க எல்லாம் என்ன மறந்துட்டாங்கப்பா. எனக்குன்னு நம்பிக்கையா ஒண்ணுமே இல்லப்பா. இருப்பேன்ட்டு வாக்கு கொடுத்தவங்க கூட இன்னைக்கு என் பக்கத்துல இல்லை. அப்படி நீங்க புலம்பிக்கிட்டு இன்னைக்கு இந்த ஆராதனையில வந்திருக்கலாம், இந்த நேராலைய நீங்க பார்த்துட்டு இருக்கலாம். இன்னைக்கு அப்பா உங்களை பார்த்து சொல்றாரு, என் மகனே என் மகளே, உன்னை காண்கிற தேவன் நான், உன்னை காக்கிற தெய்வன் நான். நான் உன்னோடு கூட இருந்து நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்று. ஓ ரபலா ஷதலா எந்த சூழ்நிலையில் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். எந்த சூழ்நிலையில் உன்னை மறந்து விட மாட்டேன். நான் மறப்பதற்கு நான் அநீதியுள்ள தேவன் அல்ல, நான் நீதியுள்ள தேவன். ஓ நான் சொன்னதை செய்து முடிப்பேன். ஓ நான் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, மனம் மாறுகிற மனு புத்திரனும் அல்ல. நான் சொன்னதை செய்து முடிப்பேன். என் மகனே என் மகளே, ஓ ரபா ஷதா லகா பாபா, உனக்கு வாக்கு கொடுத்தவங்க ஒருவேளை மறந்துடலாம், உங்களுக்கு வாக்கு கொடுத்தவங்க ஒருவேளை உங்களை விட்டு விலகி இருக்கலாம். இன்னைக்கு நான் உன்னை கைப்பிடிச்சிருக்கல, நான் உங்களை கைப்பிடிச்சிருக்கிறல, உங்களை விட்டு நான் விலகவும் மாட்டேன், உங்களை கைவிடவும் மாட்டேன். எத்தனை பேர் அப்பாவை பார்த்து சொல்ல போறீங்க? ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்களேன். எவ்வளோ பெரிய தேவையா இருந்தாலும், எவ்வளோ பெரிய காரியம் இருந்தாலும், மலை போன்ற பிரச்சனையா இருந்தாலும், இன்னைக்கு அப்பாவை நீங்க நம்பும் பொழுது அத பனி போல உருகி போக செய்ய போகிறாங்க. மலை போன்றிருக்கிற பிரச்சனைகள் அது பனி போல உருக போகுது. அம்மா, ஐயா, அன்பு தம்பி, அன்பு தங்கச்சி, என் அன்பு சகோதரனே சகோதரியே, என் அன்பு தேவ ஊழியர்களே, உங்க வாழ்க்கையில நீங்க எப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை கடந்து போனாலும் என் தேவன் இருக்கிறார். கையை உயர்த்த ஒரு விசுவாசமா சொல்லுமே, அப்பாவுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுப்போமே. அப்பா, உங்களை விட்டா எனக்கு வேற யாரும் இல்லப்பா. ஆமாப்பா, முழுமையா நம்புறேன்ப்பா. ஆமாப்பா, 100க்கு 100 உங்களை நம்புறேன்ப்பா. ஆமாப்பா, என்ன கைவிட மாட்டீங்கன்னு நம்புறேன்ப்பா, என்ன விட்டு விலக மாட்டீங்கன்னு நம்புறேன்ப்பா. கையை உயர்த்தி சொல்லுவோமே, நம்புவே இயேசுவை. உங்க வாயை திறந்து சொல்லுங்களேன், நம்புவே. சொல்ல முடியாதா? ஏன்னா நம்ம பிரச்சனை அப்படி இருக்குதுல்ல. நீங்க சொல்லுங்க, அப்பா நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலோ, வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலோ, என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலோ, வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலோ, நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்று
என்றாலும் சொல்லுங்களேன், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும். இன்னொரு முறை சொல்லாமா? நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எத்தனை பேர் சொல்றீங்க? நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. சொல்லுங்க, ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுமே, நம்புவேன் இயேசுவை. எங்க அப்பா என்னை கைவிட மாட்டார். நம்புவேன், நான் நம்புகிறேன் தெய்வம் என்னை மறக்க மாட்டார். இயேசுவை நான் நம்புகிற தேவன் என்னை விட்டு விலக மாட்டார். பாதையே இல்லைனாலும் பாதை காட்ட என் ஆண்டவர் வல்லவர். இயேசுவை காக்கும் கரங்கள் உண்டெனக்கு. அப்படி அப்பா உயர்த்துவோமே. கிருபையாலே விசுவாசத்தோடு சொல்லுங்க, என்னை காக்கும் கரங்கள், என்னை காப்பாற்றி என்னை சுகத்தோடு என்னை கரை சேர்க்கிற என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். இந்த உலகம் என்ன மறக்கலாம், இந்த உலகம் என்ன வெறுக்கலாம், ஆனால் என் இயேசு என்னை கைவிட மாட்டார். என் இயேசு என்னை மறக்க மாட்டார். பாடி பாடி அலைகளை சொல்லுங்க, இந்த வார்த்தையை சொல்லுங்க. தாண்டிடுவே அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவே. அல்லேலூயா. பாடி பாடி எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ சூழ்ச்சிகள் வந்தாலும், எவ்வளோ காரியம் எனக்கு விரோதமாய் வந்தாலும் அதை தாண்டி தாண்டி செல்லுவேன். அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை. நம்புவேன் இயேசுவை. உள்ளத்தின் ஆழத்தில் நம்புவேன். மனசார சொல்லுங்களேன், இயேசுவை நம்புவேன் இயேசுவை. ஹalleluya. Hallelujah. 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 தேவ பிரசன்னம் இந்த இடம் முழுவதும் நிரம்பி இருக்கிறது. Hallelujah. 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 இந்த 10வது மாதம் எப்படி இருக்குமோ என்று ஒரு ஏக்கத்தோடு வந்திருக்கலாம். இந்த 9 மாதத்தை நடத்தின தெய்வம் உங்களை கிருபையாய் ஜீவன் தந்து பலன் தந்து பாதுகாத்து உங்களை நடத்தின தெய்வம்
எப்படி இருக்குமோ இந்த மாதம் நமக்கு என்று நீங்கள் கலக்கத்தோடும் வருத்தத்தோடும் வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார். உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. ஓ தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன். மகனே மகளே, உன்னை நான் காக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அன்றே எரேமியாவோடு கர்த்தர் இருந்தார். அதே போல இந்த நாளிலும் தேவன் உன்னோடு கூட இருந்து இந்த மாதத்தை 10வது மாதத்தை இந்த அக்டோபர் மாதத்தை தேவன் உன்னோடு கூட இருந்து நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தேவன் இங்கே திருவலப்படுத்துகிறார். எப்படி தெரியுமா? உன் வழியே எல்லாம் உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிட்டு இருக்கிறார். ஐயா அம்மா, உனக்காக ஒரு தூதர்களை தேவன் வைத்திருக்கிறார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு அவருடைய தூதர்களை தேவன் உங்களுக்கு கட்டளையிட்டு இந்த மாதத்தை அற்புதமாய் அவர் நடத்த வல்லவராய் இருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி அந்த தேவாதி தேவனுக்கு, அந்த ராஜாதி ராஜனுக்கு, கர்த்தாதி கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்துவோம். துதி கன மகிமை ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை பெருகவே பெருக செய்வார். நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை பெருகவே பெருக செய்வார். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் வேண்டாம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் வேண்டாம். புதிய காரியத்தை செய்வேன் என்றாரே, இப்பொழுதை தோன்றும் என்றாரே. புதிய காரியத்தை செய்வேன் என்றாரே, இப்பொழுதை தோன்றும் என்றாரே. சொல்லுவோம், நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாதே. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாதே. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடந்தார், பயந்து அவர் வழிகளில் நடந்தார். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடந்தார். இப்போ நீ இருக்கிறதை பார்க்கிலும் நிச்சயமாய் பெருக செய்வாரே. இப்போ இருக்கிறதை பார்க்கிலும் அதிகமாய் பெருக செய்வாரே. நிச்சயமாகவே 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 உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை பெருகவே பெருக செய்வார். நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை பெருகவே பெருக செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த மாதத்தில் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து என்னை பெருகவே பெருக பண்ணுவார். சொல்லுங்கள், பெருக்கத்தின் மாதம் சொல்லுங்கள், உயர்வின் மாதம் சொல்லுங்கள், மேன்மையின் மாதம். நான் வளர்ந்து பெருகுவேன். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த மாதத்தில் இந்த வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டு அந்த மாதத்தில் இந்த 1ஆம் தேதி 1ஆம் தேதியிலே
வாயை திறந்து பேசுகிற வார்த்தை நான் வந்து உயர்வேன், நான் மேன்மையாவேன், பெருக்கத்தின் மாதம் அப்படி என்று அதிகமாக நீங்கள் என்ன செய்யுங்க, பேசுங்க. நீங்கள் பேசுகிறது கண்டிப்பாக இந்த மாதம் முடிவில் விளைஞ்சிடும். நீங்கள் இன்றைக்கி பேசுகிற பேச்சு இந்த மாதம் முடிவில் அறுவடை. அல்லேலூயா. ஏன்னு கேட்டால் வார்த்தை என்பது விதை. என்னது? விதை. லூக்கா 8:11 தேவனுடைய வசனம் விதை. அல்லேலூயா. இந்த 1ஆம் தேதியில் விதையை என்ன செஞ்சிட்டீங்க? விதைச்சிட்டீங்க. இந்த மாத முடிவில் கம்பீர அறுவடை. எல்லாம் சொல்லுங்க, கம்பீர அறுவடை. கம்பீர அறுவடையை நினைச்ச போகிறேன், அறுக்க போகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் மேல் பாரத்தை நீ வைத்து வீடு, காலமெல்லாம் அவரை துதித்து பாடு பாடு. கர்த்தர் மேல் பாரத்தை நீ வைத்து வீடு, காலமெல்லாம் அவரை துதித்து பாடு பாடு. அவரே உன்னை என்றும் ஆதரிப்பாரே, அனுதினம் நடத்திடுவாரே. அவரே உன்னை என்றும் ஆதரிப்பாரே, அனுதினம் நடத்திடுவாரே. நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாதே. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாதே. நீதியின் பலிகளை நீ செலுத்தி செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தால் நீதியின் பலிகளை நீ செலுத்தி செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தால் அவரோ உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை. சொல்லுவோமா? அவரோ உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நிச்சயமாகவே 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 உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை பெருகவே பெருக செய்வார். நிச்சயமாகவே 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 உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை பெருகவே பெருக செய்வார். ஆபிரகாம் சாரால் அவர் ஆசீர்வதித்தவர், இன்று முதல் உங்களையும் அவர் ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமை சாரால் அவர் ஆசீர்வதித்தவர், இன்று முதல் உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்குள் சந்தோஷமா எப்பொழுதும் இருந்தால் நிச்சயம் வாழ்வில் சமாதானம். கர்த்தருக்குள் சந்தோஷமா எப்பொழுதும் இருந்தால் நிச்சயம் வாழ்வில் சமாதானம். நிச்சயமாகவே 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 உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை பெருகவே பெருக செய்வார். நிச்சயமாகவே 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 உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை பெருகவே பெருக செய்வார். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் வேண்டாம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் வேண்டாம். புதிய காரியத்தை செய்வேன் என்றாரே, இப்பொழுதை தோன்றும் என்றாரே. புதிய
காரியங்கள் செய்வேன் என்றாரே, இப்பொழுது தோன்றும் என்றார். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. புதிய காரியத்தை செய்வேன் என்றாரே, இப்பொழுது தோன்றும் என்றாரே. அவரோ உன்னை என்றும் ஆதரிப்பாரே, அனுதினம் நடத்திடுவாரே. அவரோ உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை. இப்படி சொல்லுவோமே, அவரோ என்னை விட்டு விலகுவதில்லை, என்னை என்றும் கைவிடுவதில்லை. அவரே என்னை என்றும் ஆதரிப்பாரே, அனுதினம் நடத்திடுவாரே. நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. எல்லா கையை தட்டி சொல்லுங்க. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, என் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே நிச்சயம் உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. சொல்லுங்க. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, ஒரு நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. சொல்லு. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, இந்த மாதம் ஒரு நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயம் 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 நிச்சயமாகவே நம்பிக்கை. ஒரு முடிவு உண்டு. நம்பு எந்த காரியம் வேணும் உனக்கு, இந்த மாதத்துல நம்புற காரியத்தை கர்த்தர் கொடுக்க போறாரு. நிச்சயமாகவே நிச்சயமாக ஒரு முடிவு நிச்சயமாக உண்டு. இந்த மாத வாக்குத்தத்தம் நிச்சயமாகவே உன் நம்பிக்கை வீண் போகாது. எதை நம்பி வந்திருக்கிற, எதை நம்பி உட்கார்ந்து இருக்கிற, எதை நம்பி இருக்கிற அந்த காரியம் இந்த மாதத்துல கர்த்தர் உனக்கு கொடுக்க போறாரு. முடியாத காரியத்தை முடிய வைக்கிற கர்த்தர் ரக்கல மாத்தர கர்த்தர பாக்கதர பால கரலரபா. பெற்றுக்கோ பெற்றுக்கோ இந்த வாக்குத்தத்த வசனத்தின்படி, இந்த வாக்குத்தத்த வசனப்படி கர்த்தர் உனக்கு செய்ய போறாரு. ரக்கலை மேக்கத ரகதரபா. நிச்சயமாக 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 ரேபேகா லாத்து ரபா. நிச்சயமாக 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 நிச்சயமாகவே என்னை ஆசீர்வதிப்பார். அப்பா, அப்பா. என்னை பெருகவே பெருக செய்வார். நிச்சயமாகவே என்னை ஆசீர்வதிப்பார். என்னை பெருகவே பெருக செய்வார். நிச்சயமாகவே என்னை ஆசீர்வதிப்பார். என்னை பெருகவே பெருக செய்வார். நிச்சயமாகவே என்னை ஆசீர்வதிப்பார். என்னை பெருகவே பெருக போடு போடு. நிச்சயமாகவே என்னை ஆசீர்வதிப்பார். என்னை பெருகவே பெருக. தலையில கைய வை, தலையில கைய வை. நிச்சயமாகவே என்னை ஆசீர்வதிப்பார். அப்பா அப்பா என்னை பெருகவே பெருக செய்வார். நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, என் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, நிச்சயமாகவே 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 என்னை ஆசீர்வதிப்பார். என்னை பெருகவே என் ஆண்டவர் பெருக செய்வார். நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உண்டு,
என் நம்பிக்கை வீண் போகாதே. நிச்சயமாகவே 1000 ஆத்துமா வரப்போ. ஆமென். நிச்சயமாகவே 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 என் சபையை அவர் பெருகவே பெருக செய்வார். ஆமென், ஆமென். நிச்சயமாகவே 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 என் தேவன் என் குடும்பத்தை பெருகவே பெருக செய்வார். நிச்சயமாகவே இந்த மாதத்தில் நீ மிச்சம் எடுக்க போற. நிச்சயமாகவே இந்த மாதத்தில் நீ மிச்சம் எடுக்க போற. நிச்சயமாகவே நிச்சயமாகவே உன் களஞ்சியம் நிரம்ப போகுது. நிச்சயமாகவே உன் பேங்க் டெபாசிட் நிரம்ப போகுது. நிரம்ப போகுது. நிச்சயமாகவே நீ கடன் கொடுப்ப, நீ கடனே வாங்க மாட்ட. நிச்சயமாகவே தடைகள் நீங்கிடுச்சு. தடையெல்லாம் நீங்கிடுச்சு. நிச்சயமாகவே தடைகள் நீங்கிடுச்சு. தடைகள் நீங்கிடுச்சு. நிச்சயமாகவே சென்னையிலிருந்து வந்தவர்கள் பெருகவே பெருக போறாங்க. நிச்சயமாகவே சென்னையில் இருக்கிறவங்க பெருகவே பெருக போறாங்க. நிச்சயமாகவே ஏனோக்கு பெருகவே பெருக போறாரு. நிச்சயமாகவே எபினேசர் பெருக போறாரு. நிச்சயமாகவே இம்மானுவேல் ஐயா பெருகவே பெருக போறாரு. நிச்சயமாகவே 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 பாஸ்டர் ஜீவா அவர்கள் அவருடைய குடும்பங்கள், பிள்ளைகள், பேர பிள்ளைகள், சபை மக்கள், சபை விசுவாசிகள், ஊழியத்தின் எல்லைகள், ஊழியத்தின் வாசல்கள், டிவி ஊழியங்கள், மீடியா ஊழியங்கள், யூடியூப் ஊழியங்கள் பெருகவே பெருக செய்வார். நிச்சயமாகவே 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 பிரதர் சாலமோன் அவர்கள், ஊழியர் சாலமோன் அவர்கள் பெருகவே பெருக செய்வார். நிச்சயமாகவே 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 பாஸ்டர் அம்மா அவர்கள் பெருகவே பெருக செய்வார். அவர்கள் பெருகவே பெருக செய்வார். நிச்சயமாகவே 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 ஜெசிமா அவர்கள் பெருகவே பெருக. எல்லா வாயை திறந்து சொல்லுங்க. உங்க பாஸ்டர் அம்மாவையும் பாஸ்டருடைய பிள்ளைகளை சொல்லி நிச்சயமாகவே வாயை திறந்து சொல்லுங்க. நிச்சயமாகவே நிச்சயமாகவே அகஸ்டின் அம்மா பெருகவே பெருக செய்வா. உங்க பேரை சொல்லி சொல்லி சொல்லுங்க. நிச்சயமாகவே. உங்க பேர் என்ன? நிச்சயமாகவே நிச்சயமாகவே
எபினேசர பெருகவே பெருக செய்வார். நிச்சயமாகவே ரேணுகா ரேணுகா பெருகவே பெருக போற. நிச்சயமாகவே ஜான்சி ராணி பெருகவே பெருக செய்வார். நிச்சயமாகவே நிச்சயமாகவே. பேர் சொல்லு பேர் சொல்லு. வாசிக்கிற தம்பி ஆண்டவர் பெருக செய்வார். நிச்சயமாகவே நிச்சயமாகவே. வீடியோ எடுக்கிற வீடியோகிராஃபர் தம்பியை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போறார். ஆசீர்வதிப்பா அவர் பெருகவே பெருக. கீபோர்டு போற சீமா. நிச்சயமாகவே கீபோர்டு போற. நிச்சயமாகவே நிச்சயமாகவே. கீபோர்டு வாசிக்கிற தம்பி சீமான் அவர்களை ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்வார். இந்த ஊழியத்தில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கிறாங்களோ, இந்த ஊழியத்தை யாரெல்லாம் செய்யறாங்களோ, யாரெல்லாம் ஊழியத்தை தாங்குகிறார்களோ, யாரெல்லாம் இந்த ஊழியத்தை சப்போர்ட் பண்ணுகிறார்களோ, அவர்கள் நிச்சயம் இந்த மாதத்தில் ஆண்டவர் பெருகவே பெருக. மீடியா ஊழியத்துக்கு உதவி செய்யறவங்க, டிவி ஊழியத்தை மாதந்தோறும் தாங்குகிறவர்கள், எடிட்டிங் ஒர்க்க செய்யற பிரதர்ஸ், சகோதர சகோதரிகளை எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பா, நிச்சயமாக ஆசீர்வதிப்பா. விட முடியல விட முடியல என்னதான் செய்யற. நீ பாட்டு நினைக்கிறேன், நீ பாட்ட முடியல என்னதான் செய்யற. நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பாரே. 5:42 மணியை சொல்லி ஒருத்தர் பெருகிட்டாரையா, நீயும் சொல்லி சொல்லி பெருகையா. ஐயா ஒரு வார்த்தை சொன்னாரு. ஒருத்தர் 5:02 சொல்லி அவரு பெருக்கத்து மேல பெருக்கம் போயிட்டே இருக்கிறாரு. ஒரு வசனம் தான் அதுக்கு தான். அல்லேலூயா அல்லேலூயா. அதே போல எல்லாம் சொல்லுங்க, நான் 5:02 பெருகி மீதி 12 கூட நிறைய எடுத்தது போல நானும் இந்த மாதத்திலிருந்து 12 கூட மிச்சம் 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 கையை நீட்டு மிச்சம் 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 எடுக்க போறேன் எடுக்க போறேன் எடுக்க போறேன் எடுக்க போறேன். எடுத்து சபைக்கு என்ன தேவையோ செய்ய போறேன் செய்ய போறேன் மேல கட்ட போறேன், சிலுவையை ஏத்த போறேன், வந்தவங்களுக்கு ரூப கட்ட போறேன். அல்லேலூயா அல்லேலூயா. பெரிய பெரிய காரியத்தை கட் செய்ய எனக்கு நிப்பாட்ட முடியல, ஆவியில் நிரம்பி இருக்கிறேன். அல்லேலூயா. நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே இயேசு மகாராஜா, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட தற்செயலாக அருமையான தேவ ஊழியர்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்ததுக்கு நன்றி. இதுக்குண்டான முகாந்தரம் அது கண்டிப்பாக இருக்குது. ஒரு முகாந்தரம் இல்லாமல் நீங்கள் அழைச்சிட்டு வரல. ஏதோ ஒரு அற்புதம் இருக்குது. நீ போ, அங்கே உனக்கு காத்திருக்கிறது ஒரு அதிசயமான ஒரு செய்தி காத்திருக்கிறது. இதோ உன் கட்டுமான பணிக்குண்டான ஆலயம் கட்டுமான பணிக்குண்டான எல்லா தேவைகளும் எப்பத்தா அது திறக்கப்பட்டு இருக்கிறது. நீ எவ்வளவு விரும்புகிறாயோ அதை கர்த்தர் உனக்கு செய்ய போறார். 1000 மடங்கு நிச்சயமாகவே நிச்சயமாகவே உறுதியாகவே உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். உன் சபை விருத்தி அடைய போகுது. 1000கணக்கான மக்கள் சபை நிரம்பும்படியாக 2-3 ஆராதனை நடத்தும்படியாக கர்த்தர் உன்னை பெருக பண்ண போறார். ஊழிய விரிவாகட்டும், உன் கூடார விசாலமாகட்டும். இந்த வார்த்தையின்படி இந்த ஊழியத்துக்கு செய்யப்படாத நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிங்க தாப்பனே. ஆண்டவரே, வந்திருக்கிற தேவ பிள்ளை மேலே ஆண்டவர் இன்றைக்கி வாக்கு பண்ணியிருக்கிறீங்க. நிச்சயமாக உறுதியாகவே இந்த மாதத்தில் ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ண சொல்லியிருக்கீங்க. பெருக பண்ணுங்க, கிருபை கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.